சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை நீ. புரியுதா? யாரும் வாசம் செய்யக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒரு பிரச்சனையில இருக்க, பிரச்சனையில துடிச்சிட்டு இருக்கிற, கஷ்டப்பட்டு இருக்கிற, அழுதுட்டு இருக்கிற, அடிச்சு அடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க, அழுதுட்டு இருக்கிற, நீ கேட்கிற இந்த பிரச்சனையில இருந்து ஏன் வெளியில கொண்டு வர மாட்டீங்க? ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ என் புள்ள, நீ என் பிள்ளை, என் பிள்ளையா இருந்துட்டு இந்த உலகத்துல நீ உன்னுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைய நீ கற்பனை பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, என் பிள்ளையாகிய உனக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வருமா? வரும். ஆனா பிரச்சனையில எத்தனை நாள் அழுதுகிட்டு இருப்பீங்க, எத்தனை நாள் அழுதுட்டு இருப்பீங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி மூல உபதேசத்துல இருந்து வெளியில வா. அழுகிறது, புலம்புறது, இதுலயே எத்தனை நாள் இருந்துட்டு இருப்பேன். இதுல என்ன பண்ணேன்? வெளியில வா. வெளியில வந்து நான் உன் கூடதான் இருக்கிறேன்றத என்ன பண்ணு, நம்பு. நான் உன் கூட இருந்து என்ன பண்றேன், நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் உனக்கு சொல்லி தரேன். நீ என் பிள்ளைன்றத சொல்லி தரேன். உனக்குள்ள அவ்வளவு பொட்டன்சியல், அவ்வளவு வல்லமைகள் இருக்குன்றத நான் சொல்லி தரேன். நான் ஒரு நாள் உன்னை விட்டு விலகவே இல்லை அப்படின்றது நான் உன்னை சொல்ல 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 நீ பிரச்சனைய பெருசா பாக்குற பிரச்சனை எல்லாம் உன் கண்ணுக்கு முன்னாடி சின்னதா மாற ஆரம்பிச்சிடும். நீ அழுகை நிப்பாட்டிடுவ, புலம்புல நிப்பாட்டிடுவ, அதுக்கப்புறம் பிரச்சனை வெளியில வந்துடுவ.